வணக்கம் மக்களே. அதாவது மார்க்கெட் என்னாகும் அப்படின்றத விட்டுட்டு, போர் என்னாகும் அப்படின்றத மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணா போதுன்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இல்லையா? சரி, அப்ப இந்த போர் இது எப்பதான் நிக்கும்? அப்படின்னா, இது ரொம்ப தெளிவா ஒரே ஒரு வரியில என்னால பதில் சொல்ல முடியும். இந்த க்ரூட் ஆயிலுக்கு முன்னாடி என்னன்றத அப்ப பாத்துரலாம். அதுக்கு முன்னாடி அ மார்க்கெட்ல அ டெக்னிக்கலா என்னென்ன சொல்லுது? அதையும் நாம இப்ப பாத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஜியோ பாலிடிக்ஸ லைட்டா ஒரே ஒரு கோடு மட்டும் பாத்துரலாம். நிஃப்டி இப்பொழுதைக்கு கிளியரா இருக்காரு. நான் வந்து இப்பொழுதைக்கு நிப்பாட்டிக்கிறேன்ப்பா. இந்த பிரச்சனை வந்து சண்டை மேல போதா, கீழ வருதா அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்பொழுதைக்கு நான் வந்து 23,870க்கு மேல நின்னேன்னா, நான் அப்படியே கரெக்ஷன் முடிச்சுட்டு மேல போயிடுறேன். இல்ல 22,930க்கு கீழ நான் குளோஸ் ஆனேன் அப்படின்னா, நான் வந்து 22,000க்கும் 21,350க்கும் நான் நிச்சயமா வருவேன். அப்படின்றத கிளியரா சொல்லிட்டாரு. ஸோ நம்ம ஒரு பியர் ரிலீஃப் ராலி எதிர்பார்த்தோம். அது வரலைன்றது கூட ஒரு ஒரு வகையில நல்ல விஷயம். என்ன காரணம்னா, ஒரு பியர் ரிலீஃப் ராலி போச்சுன்னா, அப்ப என்ன அர்த்தம்? ரிலீஃப் ராலி முடிஞ்ச உடனே என்ன நடக்கணும்? திருப்ப கீழ வரணும். இப்போ நம்ம கீழயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பியர் மார்க்கெட் கிடையாது. இன்னொன்னு மார்க்கெட் இப்போ வந்து மக்கள் நினைக்கிற மாரி ஏதோ போர் வந்ததுனால பெருசா இறங்குது. எவ்வளோ சார் இறங்கியிருக்கு? 26,500 இருந்து 23,500க்கு வந்திருக்கு. 3000 பாயிண்ட்ன்றது ஒரு 15%. மார்க்கெட்ல இந்த கரெக்ஷன்லாம் ஒரு பெரிய விஷயமா? கிராஷ் நடந்தா தான் நம்ம பயப்படணும். இவ்வளோ பெரிய வார் நடந்திருக்கு சார். ஆனா நம்ம நாட்ல வந்து நம்ம மார்க்கெட்ல எந்த கிராஷும் நடக்கல. அதுவே ஒரு பெரிய நாம வந்து ரொம்ப பலமா இருக்கோம். நம்ம மார்க்கெட் ரொம்ப பலமா இருக்குன்றதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. அதனால மார்க்கெட் ஏறுறது, இறங்குறத பத்தி கவலைப்படாதீங்க. இன்னொன்னு நியூஸ் அப்படி வர்றதுனால, நாளை காலையில என்ன நடக்குமோ அப்படின்ற நமக்கு இருக்க அதே பதட்டம், நம்மள விட பல கோடி மடங்கு அதிகமா ஃபண்ட ஹேண்டில் பண்ற அவங்களுக்கு எவ்வளோ பதட்டம் இருக்கும். அதனால அவங்களோட டிசிஷன் வந்து குண்டக்க மண்டக்க எடுக்க தான் செய்வாங்க. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, நாளைக்கு காலையில ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. இந்த மாரி நேரத்தில என்னன்னா, முடிஞ்ச அளவு அமைதியா மார்க்கெட்ட விட்டு ஒதுங்கி இருந்து, அமைதியா பார்க்கணும். இல்ல சின்ன சின்னதா நீங்க ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிற வேண்டியது தானே தவிர, ரிஸ்க் எல்லாம் எடுத்தீங்கன்னா, அப்புறம் உங்கள ரஸ்க் ஆக்கிருவாங்க. அதனால இல்ல நான் லாங் டெர்ம் தான் பண்றேன் அப்படின்னா, தைரியமா உள்ள வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணுங்க. எல்&டி எல்லாம் நல்லா விழுந்திருக்கு. நான் வாங்குனதுக்கு அப்புறமே ரொம்ப நல்லா விழுந்திருக்கு. அதனால அ நல்ல ஸ்டாக்ஸ பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டில ரொம்ப கிளியரா ஒரு வேலை பண்ணி வச்சிருக்காரு அவரு. நம்ம ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் விழுகுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த இந்த வார் எஸ்கலேஷன்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, பேங்க் நிஃப்டி தான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு. விழவே மாட்றாரு. மேல போயிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அவரு தான் 51,000ன்ற ஒரு டார்கெட்ட கையில வச்சிருக்காரு. நான் 51,000 வர வேண்டியது இருக்கு அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காரு. 53,240க்கு கீழ அவர் குளோஸ் ஆனாருன்னா, 51,000 நிச்சயம். 2000 பாயிண்ட்னா எவ்வளோ ஆச்சு? 4% தான். ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் நினைக்காதீங்க. ஒரு 4% 2000% ஆமா 2000 தான். ஆமா. ஒரு 4%ன்றது ஒரு பெரிய நம்பர் கிடையாது பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும். ஸோ இன்னும் ஒரே ஒரு நெகட்டிவான ஒரு பெரிய நியூஸ்க்காக காத்துட்டு இருக்காங்க. அது காரணம் கடைசியாவும் சொல்றேன். ஏன்னா, அ எல்லா இந்த பேங்க் நிஃப்டி, க்ரூட் ஆயில், கோல்டு இந்த 3யும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல என்ன நியூஸ் வரப்போகுதுன்றது தெரியும். சரி, உலக அளவுல அப்டின்னா, நம்ம ஊர்ல என்ன நடக்கும் அப்டின்னா, அதுக்கு முன்னாடி ஐடிய முடிச்சுருவோம். ஐடி கன்சாலிடேட் ஆயிட்டே இருக்கு சார். இதுக்கு மேல அவன அடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்டின்னு நெனச்சாலும், அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. 26,000 வரைக்குமே இந்த 29,000லிருந்து 26,000 வரைக்குமே ஒரு கன்சாலிடேஷன் ஜோனாவே இருக்கு. இது இந்த பழைய ஹிஸ்டரி எடுத்து பழைய சார்ட்ட பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இது டெய்லி சார்ட்ன்றதுனால உங்களுக்கு பின்னாடி வரைக்கும் தெரியல. ஸோ இந்த அடுத்த ஒரு 10% வந்து மார்க்கெட்ட வந்து அ ஐடி செக்டார வந்து கீழ விழுகுறதுக்கான அ அத உடைச்சுட்டு கீழ விழுந்தா மட்டும் தான் அது ஃபுல்லி பியர் ட்ரெண்டுக்கு போகும். அதுவரைக்கும் இது ஷார்ட் டெர்ம்க்கு ஒரு கன்சால்டேஷன், நெகட்டிவ் கன்சால்டேஷனா இருக்கலாம். இது அப்படியே போகட்டும். ஆனா ஐடிய வந்து கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்றது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் டெர்ம்க்காவது நல்லாருக்கும். ஆட்டோ. இதுதான் முக்கியமான விஷயம் மக்களே.
ஆட்டோ வந்து நமக்கு அந்த 21,000 சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? 21,000 வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஆனா, இப்பொழுதைக்கு ஒரு இன்டர்மீடியேட் டார்கெட்ட வந்து அச்சீவ் பண்ணிட்டாரு. அச்சீவ் பண்ணிட்டு அ ஆட்டோ செக்டார அ பொறுத்தவரைக்கும் அந்த ஃபால்ல இருந்து அரெஸ்ட் ஆன மாரி இருக்கு. இது என்ன சொல்லுது அப்டின்னா, அ ஆட்டோ செக்டாருக்கு இந்த வார்னால எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லுது. அதாவது ஆட்டோ செக்டாருக்கு மெயினா என்ன வேணும்? 2 இருக்கு. ஒண்ணு க்ரூட் ஆயில், இன்னொன்னு ஈவி எலக்ட்ரிக்கல். இந்த 2க்கும் அ பெரிய பாதிப்பு இல்ல அப்டின்றது மட்டும் அது இண்டிகேட் பண்ணுது. அப்ப என்ன நடக்கும் அப்டின்னா, அட்லீஸ்ட் கன்சாலிடேஷன் நடக்கும். இல்ல ஆட்டோ செக்டாருக்கு பிரைவேடைஸ் குடுக்குறவங்க வந்து இப்பயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதுல வந்து ஒரு பெரிய அ இது இல்ல. ஒருவேள கீழ வந்தா 20,000 வரைக்கும் அடுத்த டார்கெட் இருக்கு. ஆனா 20,000ன்றது இங்கருந்து 20% கிட்டத்தட்ட. 20% வந்து இன்னும் விழுகும் அப்டின்னா, இந்த வார் வேற ஒரு இடத்துக்கு போனா மட்டும் தான் இது சாத்தியமாகும். அதனால அத பத்தி ஒண்ணும் அ கவலைப்பட தேவையில்ல. இன்னொன்னு நம்ம எக்கனாமி நின்றும் அப்டின்றதுக்கு இந்த ஆட்டோ செக்டார் ஒரு முக்கியமான சாட்சியா இருக்கு. ஏன்னா, அ இந்த வார்னால அப்படியே வேர்ல்டு வார் ஆயிரும், அது ஆயிரும், இது ஆயிரும் அப்படின்றதெல்லாம் கடந்து பெரிய பாதிப்பு இல்லன்ற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இத்தனைக்கும் இவ்வளோ கேஸ் அ என்னது இண்டஸ்ட்ரிய அடிச்சு, ஆயில் எனர்ஜி இண்டஸ்ட்ரி பூரா அங்கங்க அடிச்சிட்டு இருந்தும், மார்க்கெட் வந்து நிக்கிது அப்படின்னா, ஓகே வொர்ஸ்ட் ஹாஸ் பீன் ஃபினிஷ்ட் அப்படின்ற மாதிரியான அர்த்தத்துக்கு வருது. மற்ற எல்லா சார்ட்டுமே நார்மலா தான் இருக்கு. மெட்டல் ஸ்ட்ராங்கா இருக்காரு. 11,000க்கு கீழ மேல இருக்கிற வரைக்கும் அவர் ஸ்ட்ராங் தான். அதுக்கு கீழ வர்றப்ப தான் அவரும் நெகட்டிவா போவாரு. எஃப்எம்சிஜி 42,500 நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10% விழுகணும்னு நெனைக்கிறேன் இங்கருந்து. நம்ம 50,500 உடைச்ச உடனே அது பியர் ட்ரெண்டுக்கு தான் போகும் அப்படின்னு நெனச்சோம். ஸோ அது அப்படியே வந்துட்டுருக்கு. என்னன்னா வார் நடந்தா இது வந்து ரிவர்ஸ்ல இருக்கும்னு நெனச்சேன். ஆனா அப்படி இல்ல. எனர்ஜி எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம கன்சாலிடேஷன்ல இருக்கு. பாருங்க. பிரச்சனை ஆரம்பிச்சதுலருந்து இந்த ஏரியாக்குள்ளேயே தான் இருக்கான். மேலேயும் போல, கீழயும் வரல. ஸோ இதுவும் ஒரு நல்ல கன்சாலிடேஷன்ல தான் போயிட்டுருக்கு. தங்கத்துக்கு வருவோம். தங்கம் வந்து 5,780 நம்ம டார்கெட் வச்சிருந்தோம். அவரு வச்சு சொல்லிட்டு போயிருந்தாரு. ஆனா இப்போ டெய்லிய பார்க்குறப்போ, ஒருவேளை இது டபுள் டாப்போ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. தெரியுதுங்களா? இதையும் பாருங்க டபுள் டாப் மாதிரி சூழல் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அதனால இப்போ இந்த ஜோன உடைச்சா 4,400க்கு கீழ உடைச்சா உடைச்சு க்ளோஸ் ஆனா, நீங்க 3,700 எளிதாக பார்க்கலாம். 3,700 மட்டும் இல்ல, 3,400 வரைக்கும் கூட வரும். ஆனா, உடனே இப்படியே வராது. நிச்சயமா அது ஒரு பெரிய இத நோக்கி வரும். கரெக்ஷன் வந்து நீண்ட கால கரெக்ஷன் வரும். ஏன்னா ஏறுன ஏத்தம் அப்படி. அதனால இறங்கி தான் ஆகணும். சில்வர் தான் பயங்கர குழப்பத்துல இருக்காரு பாவம். ஏன்னா மேலேயும் 2 டார்கெட் வச்சிருக்காரு. 99 ஒண்ணு, 121 ஒண்ணு. இனி இப்ப இருக்க கண்டிஷன பார்த்தா 121க்கு வேலை இல்ல, வெளிய போ அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் 99 வரைக்குமா, 99 வரைக்குமாவது போணும்னு நெனைக்கிறேன். இப்ப இது ஏன் இந்த வார்த்தை இந்த இடத்துல ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்ப இந்த 3யும் கம்பேர் பண்ணுவோம். கோல்டு மேல கொஞ்சம் டார்கெட் இருக்கு. ஆனா 5,780 வரைக்கும் போகுமா அப்படின்றது பெரிய டவுட். சில்வர்ல 99. அப்புறம் நிஃப்டி வந்து கீழ போகுமா, மேல போகுமா? இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னும் ஒரு நெகட்டிவ் சாரி அடுத்து இது இருக்கு இல்லையா? க்ரூட் ஆயில் இருக்கு. அதுவும் வந்து $106 வரைக்கும் மறுபடி ஒரு டார்கெட் இருக்கு. ஆனா அங்க போகாம கீழ வந்திருக்காரு. ஸோ அங்கேயும் போணும் அப்படின்னா, அது ஒரு நியூஸ் இருக்கு. ஏதோ இன்னொரு அ அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் காத்திருக்கு. சரி இந்த வார் எப்ப நிக்கும்? ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. யூரோப் கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து, இல்ல பெரும்பாலான கண்ட்ரி யூரோப் யூனியன் போனாலே முடிஞ்சு போச்சே. பெரும்பாலான கண்ட்ரிகள் அமே ரஷ்யாவோட நீண்ட கால அடிப்படையில் ஆயில் ஆயில் அண்ட் கேஸ வந்து வாங்கிக்கிறதுக்கான ஒப்பந்தத்த போட்டுட்டாங்கன்னா, இந்த வார் உடனே முடிவுக்கு வந்துரும். இப்ப இது வந்து நம்ம நம்மளோட ரெகுலரா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும்.
ட்ரம்ப் ஒரு உளவாளியா அப்படின்னு சொல்லி, ரஷ்ய உளவாளியான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஜியோ மார்க்கெட் பற்றியே போடுறதுக்கு நேரம் இல்லை, இதில் ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி வேறையா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டோம். இது நம்ம அந்த வீடியோ நீங்கள் இன்னொரு தடவை போய் பாருங்கள். இது எங்கே போய் முடியும்னா, ஆயில் ப்ரைஸ் வந்து ஒரு ஒரு ப்ரைஸ்க்கு ஒரு அளவுக்கு மேலே போய் நிற்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் டிமாண்ட் இருக்கணும். இப்போது யுஎஸோட சாரி ரஷ்யாவோட ஆயிலை வந்து நாங்கள் பை பண்ணிக்கிறோம்னு சொல்லி எல்லா இடத்துலையும், ஏன்னா இப்போ யூரோப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்பொழுதுக்கு இருக்க ஒரே சோர்ஸ் என்ன, யுஎஸ் மட்டும்தான். ஏன்னா கல்ஃபில் அடி வாங்கியாச்சு, இங்கேருந்து அவங்களுக்கு எந்த ஆயிலும் கேஸும் போகாது. அப்போ ஒரே சோர்ஸ் வந்து யுஎஸ் தான். யுஎஸும் ப்ரைஸ் வந்து ரொம்ப எகிரி போச்சு. மீன் வேர்ல்டு வைடாகவே ப்ரைஸ் எகிரி போனதுனால அங்கேருந்து வர்ற டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேறு ஜாஸ்தி. இது யோசிச்சு பாருங்கள், ரஷ்யாவிலேருந்து எந்த ஒரு வாளி எடுத்துகிட்டு போய் ரெண்டு பக்கெட் க்ரூட் ஆயில் தூக்கிட்டு வந்துடலாம், அந்த அளவுக்கு பக்கம். அப்போது எங்கே போவாங்க? இந்த நிலைமை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட கூட என்ன ஆகும்னா, யூரோப் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரஷ்யா பக்கம் தள்ள வேண்டிய சூழலுக்கு வந்தே ஆகும். இப்போ அவங்க ஈகோல வந்து முட்டிக்கிட்டே நிற்கிறானுங்களே தவிர, இனிமேல் போய் அவர்கிட்ட போய் நின்னா ஒரு நாள் அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கானே தவிர, அவனோட நிர்பந்தம், பொருளாதார நிர்பந்தம் அங்கே தான் கொண்டு போய் விடும். ஸோ இது ஏன்னா இவ்வளோ பெரிய வார் நடந்திருக்கு, யாருக்கு, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும். இதில் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக பயங்கர அடி வாங்கிட்டு வெளியே தெரியாமல் அப்படியே கெத்தாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு புத்தின்ஜி. அப்புறம் இதெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணுறது? அவன் யூஎஸ் வருவான், அவன்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டான், அப்படி இப்படின்னு போயிட்டா ஏற்கனவே யூரோப்புக்கு அனுப்பிட்டு இருந்த ஆயில் சப்ளையே நிப்பாட்டியாச்சு. அப்போ என்ன பண்ணுறது? எப்படி பொருளாதாரத்தை கொண்டு வர்றது? தான் இந்த 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 வாரோட மையப்புள்ளி, காரியகர்த்தா, என்னது ஆப்ரேட்டர், எல்லாரும் சார் தான், புத்தின் சார் தான். அதனால் இது இப்போதைக்கு நம்புறதுக்கு உங்களுக்கு தோணாது. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்கிறப்போ சரி 10ஓட 1 11 தான் போகும். ஆனால் இது நடக்கிறப்போ, இந்த வார் வர்றது முடிகிறப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டு இருந்தேன், யூஎஸ் வந்து அவனோட மிலிட்ரி விஷயத்தில் பெரிய அடி வாங்காமல் விட மாட்டான். புரியுதா? நிறைய பெரிய டேமேஜ் வந்து யூஎஸ் மிலிட்ரிக்கு, யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ்க்கு, யூஎஸ் நேவிக்கு பெரிய அளவில் நடக்கும். இது எக்கனாமிக் கிரைசிஸாக வரைக்கும் கொண்டு போய் விடும். ஏற்கனவே நேட்டோவை பிரித்தாச்சு. அடுத்து நம்ம கல்ஃபில் இருக்கக்கூடிய டாமினேஷனையும் இப்போ குறைச்சாச்சு. ஏன்னா இப்போ இந்த இதில் என்ன ஆகுன்னு பாருங்களேன், இனிமேல் யூஎஸ் வந்து மிலிட்ரி பேஸை கொண்டு போய் கல்ஃபில் எங்கே வச்சாலும் அவ்வளோ நிம்மதியாக வைக்க முடியுமா? இந்த பிரச்சனை முடிகிறப்போ ஈரான் வந்து வைக்கக்கூடிய பெரிய டாமினேஷன் சாரி பெரிய டிமாண்ட் என்னவா இருக்கும்? சுற்றி இருக்க பேஸை பூரா எடுத்துகிட்டு வெளியே போ, அப்படி தான் இருக்கும். இல்லாட்டி நான் அடிப்பேன், நீ வந்து ஈரானில் எவ்வளோ வேணால் தோக்க வச்சிரு, அடிச்சிரு, 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் நான் என்னால் இது செய்ய முடியும், வெப்பன் செய்ய முடியும். நான் உன்னோட ஆயில் பேஸு, எனர்ஜி பேஸை ஃபுல்லாக நான் அடிப்பேன். அப்போது இந்த பிரச்சனை எங்கேயுமே முடிவு வராதுன்றப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ் என்ன முடிவு எடுத்தாகணும்? சார், எங்கள் பாதுகாப்பை இனிமேல் நாங்களே பார்த்துக்குறோம், எங்களுக்குள்ளேயே அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம், நீங்கள் வெளியே போங்க சார். ஸோ யூஎஸ் மிலிட்ரியோட டாமினன்ஸ் கல்ஃபை விட்டு வெளியே போகுது. அப்போது இந்த இடத்துல யாரோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும்? ஈரானோட டாமினன்ஸு. இதுக்கப்புறமா அடுத்து அப்படியே மெதுவாக அண்ணன் புத்தின் உள்ளே வருவார். அதனால் இனிமேல் இந்த ஏரியாவையும் அவர் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள். இப்போ இந்த பிரச்சனையை எல்லாம் பாருங்கள், யாருக்கு வெர்சஸ் யாருக்கு? யூஎஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போது ஈரானை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே அவர் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லிபரலைஸ் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ சைனாவுக்கு அவர் கொடுக்குறாரு, ரஷ்யாவுக்கு கொடுக்க தேவையில்லை, இந்தியாவுக்கு சரின்னு சொல்லிடுறாரு, பிரேசிலுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இங்கேருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த பிரச்சனை இல்லை. பிரிக்ஸுக்கு எத்தியோப்பியா அவருக்கும் பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனைலாம் மாட்டிகிட்டு இருக்கிறது யுஏஇ மட்டும்தான். யுஏஇ வந்து அவங்க இப்போ ஜென்ம எதிரிகள். அதெல்லாம் அவங்க அப்படியான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம பிரிக்ஸில் உட்கார வச்சதே பெரிய சாதனை. ஆனால் மறுபடியும் இப்போ அது முட்டிகிட்ருக்கு. இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, இந்த இந்த என்னது, இந்த ரெண்டு கோட்ஸ் இருக்கு இல்லையா,
பிரிக்ஸ் வெர்சஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இதில் பாதிப்பு வர்றப்போ ட்ரம்ப் வந்து எப்படி இருந்தாலும் நேட்டோ கண்ட்ரீஸை கழட்டி விட தான் போகிறாரு. அப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நேராக போய் ரஷ்யாட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அது வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஆனால் வாரோட நிலைமை குறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் ஆயிலோட ப்ரைஸ் வந்து குறையிறதுக்கு இப்பொழுதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பெரிய அளவில் கிரைசிஸ் நடக்காது, இன்னும் அந்த சூடு குறையாமே இருக்கும். அதனால் இந்த வார் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். பெரிய அளவுலையும் போகாது வார், அதே மாதிரி நிற்கவும் செய்யாது. ஸோ இப்படி இருக்கிறப்போ ப்ரைஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு வேறு வழியில் தாங்கி தான் ஆகணும். இந்தியாவிலையும் ப்ரைஸை ஏற்றத்தான் செய்ய போகிறாங்க, அது எப்போன்னு தான் தெரியல. ஸோ 106 ஒரு டார்கெட் இருக்குது. இப்போ 98 இருக்குது. 106ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இங்கேருந்து 98 அந்த பக்கம் ஒரு 8% இருந்து ஒரே நாளில் கூட போயிடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் மக்களே, ஒரு சந்தோஷமான செய்தி. ஒரு 5.5 மாதம் 6 மாதமாக கடுமையான உழைப்பு, உண்மையிலே கடுமையான உழைப்பு, நானே நான் பாராட்டிக்கிற மாதிரியானது. அது மூலமாக ஒரு நல்ல செய்தி நடந்திருக்கு. ஸோ அந்த செய்தியை வந்து உங்களோட ரொம்ப சீக்கிரம் பகிர்றேன். நான் அது கொஞ்சம் டெஸ்டிங்காகவும் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. கூடிய சீக்கிரம் முடிஞ்சால் இந்த வாரத்துக்குள்ளேயே நான் அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். சரி, இப்போ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம இது க்ரூட் ஆயில் தான், ஸ்வீட் க்ரூட் ஆயில் தான் இதை பற்றி இந்த ப்ரைஸு. பிரெண்ட் வந்து நல்லாவே மேலே போயிருக்காரு. வர்ற வரைக்கும் வரட்டும். மார்க்கெட்டை பற்றி இனிமேல் முடிஞ்சால் டெய்லி அப்டேட் பண்ணிடுறேன். முடிஞ்சால டெய்லி அப்டேட் பண்ணிடுறேன். நன்றி, வணக்கம் மக்களே.